அதுக்கா என்னைக்காவது கோவத்துல ஒரு நாள் இந்த டைவர்ஸ் மேட்டரை என் பக்கம் திருப்பிடுங்களோன்னு பயமா இருக்கு மேடம். அப்படிலாம் எதுவும் ஆகாது. அது வேற இது வேற. மேடம் கன்ஃபார்ம் தானே? அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க மாட்டீங்களே, நம்பலாம்ல? வெற்றி, கேசவனும் நீங்களும் ஒண்ணா? அவன் ரொம்ப தப்பா இருக்கான். அப்படியா மேடம்? என்ன அப்படியா? நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான். அவனை நம்பி ஒரு பொண்ணு எப்படி சேர்ந்து வாழ்வா? முதல்ல பொண்டாட்டினா என்னன்னு புரிய வைக்கணும். அவனுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சுல்ல, அதனாலதான் அதோட அருமை என்னன்னு அவனுக்கு தெரியல. தாலி கட்டியாச்சுல்ல, இனிமே அவன் எங்க ஓட போறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். தீபா மேல எந்த அக்கறையும் எடுத்துக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது தீபாவுக்கு அவன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா குறைஞ்சுகிட்டே போகும். அது முதல்ல அவனுக்கு புரியணும். பொண்டாட்டி இல்லாம வாழறது, அதுவும் காதலிச்ச பொண்ணு தான் கூட இல்லாதது எவ்வளவு கஷ்டம்னு அவன் உணரணும். அதுக்கப்புறம் நாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்போம். மேடம், நாம 2 பேருமா? அப்படிதானே சொன்னீங்க? ஆமா. அப்ப நீங்க போடுற பிளான் எல்லாமே அவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக தானா? பின்ன நீங்க என்ன நினைச்சீங்க? நான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க போறேன்னு நினைச்சிட்டீங்களா? ஆமா மேடம், வெளியில நீங்க டைவர்ஸ் அது இதுன்னு சொன்னீங்களே. சும்மாதான் சொன்னேன். அப்படி சொன்னாதான் கேசவனுக்கு புத்தி வரும். மேடம், சூப்பர் மேடம். அதெல்லாம் சரி மேடம், இதை எப்படி பண்ண போறீங்க? நாம தான் பண்ணணும். நாம 2 பேரும் சேர்ந்தா? ஆமா. இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அத வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம்? இப்ப சொன்னீங்களே மேடம், நாம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணணும்னு. சூப்பர் மேடம், அப்படியே பண்ணிடலாம். அம்மா கூப்பிடுறாங்க. மேடம், அவளே வீடியோ கால் பண்றா. என்ன அஞ்சலி, இந்த நேரத்துல நீயே வீடியோ கால் பண்ணிருக்க? என்ன என் ஞாபகம் வந்துருச்சா? நான் வேணா மீட்டிங் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னை பார்க்க வரவா? கிளம்பி வா. ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன அஞ்சலி, நீ நீ ஏதோ தப்பா யோசிக்கிற. நீ என்னை விட்டு போனா தெரியும்டா. உன்னை விட்டு போனா நீ என் குடும்பத்தை அழிச்சிருவ, அதானே? போதும்டா, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நீ இத வேணும்னு நான் உன் பின்னாடி வந்தனா? நீ தானடா என்ன கன்வின்ஸ் பண்ணி என் பின்னாடியே வந்து எனக்கு ஆசைய காட்டி உன்னை உயிருக்குயிர காதலிக்க வச்ச. எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் உன்னதனடா பெருசா நினைச்ச. உனக்காக என் குடும்பத்தையே விட்டு இந்த வீட்டுல தனியா உன் கூட வாழ்ந்த. ஒரு நல்லது கெட்டது கூட போகாம, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கா ஒரு போன் கூட பேசாம 24 மணி நேரமும் நீயே கதின்னு கடந்த. அதுக்கு நீ கொடுத்த தண்டனை தானே இந்த வாழ்க்கை.
அஞ்சலி என்ன பேசுற? ஏய், நீ நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் பண்றேன். உன்னை சந்தோஷமா தானே பாத்துக்கிறேன். எது எது சந்தோஷம்? எது சந்தோஷம்? ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வெளியே போனா உன் அப்பா அம்மாவை கொன்னுடுவேன், உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு மிரட்டி சித்திரவதை பண்ணி அவளை காதலிக்க சொல்றதுக்கு பேருதான் சந்தோஷமான வாழ்க்கையா? டே, போதும்டா, எல்லாமே போதும். உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போதும். இன்னைக்கு உன் தங்கச்சி அஞ்சலிக்கு தான் போன் பண்றேன், போன் போகவே மாட்டேங்குது, ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஆ. முருகா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. அத்தை ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பாவோட காரியத்துக்கும் அவ வரல, வாந்தி வேற வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை உடம்பு எதுவும் முடியாம மயக்கம் போட்டு எங்கேயாவது விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்களோ? அத்தை, அதான் மகேஷன் இருக்கார்ல, அவர் அஞ்சலியை எப்படிலாம் பாத்துக்குவாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. ஃபோன் சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும், கண்டிப்பா திரும்ப கூப்பிடுவாங்க. நீங்க தைரியமா இருங்க அத்தை.